உலகாளும் சாய். நவவிதா பக்தி அப்படிங்கறது இந்த நிறைய வருது. ஒரு இந்த சாப்டர் 21ல வந்து அந்த அனந்தராவ் பட்டன்கர் அப்படிங்கிறது வந்து அவர் 9 balls ஆஃப் ஸ்டூல் வந்து ஹார்ஸோட ஸ்டூல் எடுத்து அது வந்து அவர் சாதாரணமா நினைக்கிற அது கதை. அந்த கதையிலேயே வந்து ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்மரணம் அப்படின்னா என்ன, ஸ்ரவணம் அப்படின்னா என்ன, ஆத்ம நிவேதனம், அதுக்கப்புறம் பாத சேவனம், தாசியம், சாக்கியம், வந்தனம், நமஸ்காரம், அப்புறமா வந்து அர்ச்சனம், இந்த மாதிரி 9 விதமான இது இருக்கு. அதுல ஒன்னொன்னு எப்படி பாத்தீங்கன்னா தெய்வத்தை வந்து இப்ப வந்து படிப்பு ரொம்ப இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க, தெரியாதவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா வீட்டுல வேலை செய்யறவங்க லேடிஸ்க்கு என்ன ஒண்ணு சொல்லிருந்தா ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லிட்டே அவ்வளவுதான். அவங்க சும்மா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா அதுவே தெய்வத்தை கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு வழியை கொடுத்ததுதான் வந்து ஸ்மரணம். நம்ம இப்ப காலத்துல கலியுகத்துல சொல்லப்பட்ட நாம ஜபம் நமக்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். தெய்வம் என்ன கொடுத்துருக்குன்னு தா அப்படிங்கிற வந்து மனுஷன் டிங்கிற அந்த ஆல்பபெட் வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது பார்த்தா மனுஷனுக்கு வந்து கலியுகத்துக்கு ரொம்ப முக்கியமா வேண்டியது வந்து நாம ஜபம். ஸோ நாம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. என்ன சொல்லப்படுறதுன்னா பாத்ரூம்ல குளிக்கிறச்ச கூட தெய்வத்தை நினைக்கலாம், நாமஸ்மரணம் பண்ணலாம். பெண்கள் வந்து இதுக்காக பூஜை அறையில உட்கார்ந்துதான் பூஜை பண்ணிக்கிட்டு அர்ச்சனை செய்யணும்ன்றது இல்ல. சமைக்கிறச்சே சாய் நாமத்தையோ எந்த இஷ்ட தெய்வம் யார் பேர் வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத சேவனம் அப்படின்னா பாதமே சரணம் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா இனிமே நமக்கு வேற எதையுமே வந்து நமக்கு லைஃப்ல வந்து முக்கியமா தெரியாது. அந்த பாதமே கதினா அவரோட லைஃப், அவர் வந்து நம்மளோட லைஃப் லீட் பண்றதுக்கு எப்படி நடத்தணுமோ அவர் நடத்தி கொண்டு போயிடுவாரு. அந்த பாதத்துக்கு சரணடைகிறது அப்படிங்கறதா பாத சேவனம். இப்ப கூட கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புஷ்பம் குங்குமம் எந்த அர்ச்சனை பண்ணாலும் அந்த பாதத்துலதான் போடுவாங்க. அது வந்து நம்ம அடையிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம். சங்கீர்த்தனம் அவர் வந்து ஸ்ரவணம். அடுத்தது ஸ்ரவணம் அப்படின்னா இப்ப வந்து நமக்கு வந்து படிக்க தெரியல. அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் படிக்கல. அப்ப என்ன பண்ணுவாங்க, சாயங்காலத்துல எல்லாம் கோயில்களுக்கு போய் உட்காந்துருவாங்க. கோயில்ல யாரோ ஒரு மகான் படிச்சவர், ஒரு உத்தமர் வந்து ஏதோ ஒரு இப்போ பாபா இருக்கிற காலத்துல எப்படி ஞானேஸ்வரி எல்லாம் தீட்சித்து ஒவ்வொருத்தர் படிச்சாங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க வந்து இமேஜின் பண்ணலாம். அந்த இடத்துல போனா அந்த காதால கேட்கறதே வந்து ஒரு புண்ணியம். எல்லாமே நமக்கு நாம தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இது கேட்கறதுக்கு கூட அது ஒரு நல்ல விதமான ஒரு பக்தி முறை. ஸோ நமக்கு வந்து எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி பாபா வந்து நவவிதா பக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காரு. மஹல்சா பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர், ரொம்ப பிடிச்ச பக்தர். சிம்பிளிசிட்டியோட எபிட்டோம் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, எதுக்கெடுத்தாலும் தலையாட்டுவார். இல்ல இருக்கு பாபா மனசு வச்சாலோ இல்ல மஹல்சா பத்தி தான் மனசை மாத்திட்டு பாபா தெரியாம நம்ம நைசா சைட்ல இருந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்றா அவர் கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். ஆனா பாபா சொல்லாம காலதான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையான பாபா தான் வேணும். 1896ல 1886ல பாத்தீங்கன்னா பாபா அந்த 3 நாள் உயிர் பாடியில இருந்து எடுத்துட்டு போய் அவர் பிராணத்தை ஹை லெவல்ல வச்ச போது மஹல்சா பத்தி மடியில தான் படுத்தாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு என் உடலை விட்டுட்டு இவன் போக மாட்டாங்கிறது தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை பாபாக்கு அந்த பக்தன் மேல ஏற்பட்டது. அந்த மாதிரி நம்பிக்கை நம்ம மேல ஏற்படுறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒன்னொன்னு நம்ம சிந்திக்கணும். நான் எங்க இருக்கேன் கம்பேர்ட் டு மஹல்சா பத்தி, நான் எங்க இருக்கேனா வருவேன் வர முடியும். ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் புள்ள சாக கிடக்குறான் வீட்டுல, பொண்டாட்டி சொல்லி அனுப்புறான், அவன் செத்து போயிடுவான், திருப்பி பார்க்க முடியாதுன்னா என் பாபா விட்டு நான் நகர்ந்து வரமாட்டேன். பாபா 10 மணிக்கு மேல 3 மணிக்கு மேல அவர் உடம்பு அசைஞ்ச உடனே எழுந்து உட்கார்ந்த உடனே பாபா உன் பிள்ளைய போய் ஒரு தடவை கடைசியா பாத்துட்டு வா அப்படின்னாரு. எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி செய்வோம்? போய் பார்த்துட்டு வந்துட்டு அவள்தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீட்டுக்கே போல அவரு இங்க பாபாவோடய இருந்தார். அதுக்கப்புறம் சொல்லி பாபா உனக்கு ஒரு வாரிசு வேண்டாமான்னு அவர் கொண்டு போய் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மஹல்சா பத்திய தான் வீட்டுல விட்டுட்டு அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள அவருக்கு ஒரு புள்ள பிறந்து மார்த்தாண்டன் அதோட அவர் பாபா கூடயே இருந்துட்டாரு. இதோட அவரோட பக்தியோட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது, அப்துல் வந்து எப்ப பார்த்தாலும் துவாரகாமையில தான் இருப்பார். அவருக்கு சாவடிக்கு வரத்துக்கு அனுமதி கிடையாது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபாக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் வந்து அப்துல்க்கு ஒரு ஆசை, அப்படி என்னதான் நடக்குது, இந்த
சாவடியில அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. பாபாக்கு தெரிஞ்சு போச்சு. நைட் அவர் இருந்து காலையில பார்த்தா சாவடியில இருந்து அவர் துவாரகாமாய்க்கு வரும்போது அப்துல் வந்து எங்கேயோ வந்து ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க. ஆனா மஹல்சா பத்தி வந்து துவாரகாமாயிலே இருந்திருக்காரு. பாபா வரும்போது எதிர்க்க வந்துட்டு அப்துல் எங்க அப்படின்னு கேட்டா அவர் திருன்னு முடிக்கிறார். ஒண்ணு பொய் சொல்ல பிடிக்கல, ரெண்டாவது காட்டி கொடுக்கவும் பிடிக்கல. எதுவா இருந்தாலும் பையன் நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கும்போது சாவடிக்கு வந்தாங்க. அவன் ஆமாவும் சொல்லல ஒன்னும் சொல்லல. பாபாவுக்கு இருந்த ஆத்திரத்துல அவர் என்ன சொன்னாரு, நீ பார்த்ததை பார்க்காத மாதிரி நடந்ததுனால உன் பார்வை போயிடும் அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. பார்வை போயிடுச்சு. அந்த க்ஷணமே மஹல்சா பத்தியோட பார்வை போயிடுச்சு. வருத்தப்படலையே. அதுக்கப்புறம் 4 ஆண்டு காலம் வாழ்ந்தது. 1918 நடந்தது. 1922 வரைக்கும் இருந்தாரு. அதுக்கு பாபாவோட அவரோட லீல பாருங்க. அவனோட கர்ம வினை மஹல்சா பத்திக்கு பார்வை போகணுங்கிறது அது போகவும் வச்சாரு. ஆனா அவரை பாத்துக்கிறது ஒரு தெய்வத்தோட கடமை இல்லையா? அவர் என்ன பண்ணாரு, அதுக்காக ஒரு பக்தனை அமைச்சு டெய்லி துவாரகாமாய்க்கு வரலன்னா பைத்தியம் பிடிக்கும் மஹல்சா பத்தி முதுகுல தூக்கின்னு வந்து அவரை துவாரகாமாயில பாபாவோட இதை சேவிக்க வச்சு, அதுக்கப்புறம் சமாதி மந்திருக்கு போய் பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் அங்க சேவிக்க வச்சு, அவருக்கு எந்த அளவுக்கு வந்து தெய்வம் வழி கொடுத்தது, ஞானம் கொடுத்தது அப்படின்னா 11th January 1922 என்னோட பிராணம் என்னை விட்டு போக போறதுன்றத தெரிஞ்சு அவங்க அப்பாவோட திதி எல்லாம் கொடுத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தை கிளம்புறேன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் ஒரு திறமையான ஒரு பக்தனா இருந்திருக்காரு. ஆனா அவர் என்ன எதிர்பார்த்தாரு, பணம் காசு எதிர்பார்த்தாரா? பாபா கிட்ட அவர் பக்தி தான் செலுத்தினார். அந்த ஏழ்மையிலையும் அந்த நம்ம ஏழையா இருக்கோமே, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அந்த வருத்தத்தை காட்டல. அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷாமா கிட்ட எல்லாம் இருந்தும் ஒரு அகங்காரம் இருந்தது. அவருக்கு என்னன்னா, நான் ரொம்ப க்ளோஸா இருக்கேன் பாபா கிட்ட அப்படின்னு. அதுக்காக தான் சில விஷயங்கள் நடந்தது நான் வந்து பகிரங்கமா வெளியில சொல்ல முடியாது. ஆனா ஷாமா கிட்ட கூட பாபா எப்படி நடந்துட்டாருன்னா, கடைசியில் எல்லாருக்கும் எதேதோ ஒண்ணு கொடுத்தாரு. இதுல இருந்து அவரோட வஸ்திரங்கள் கொடுத்தாரு, அவரோட பாதுகை கொடுத்தாரு. ஷாமாக்கு என்ன கொடுத்தாரா, 2 பானை நிறைய உதி கொடுத்தாரு. 2 பானை நிறைய உதி கொடுத்தாரு. இது பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அவர் என்ன பண்ணார், ஷாமா அவர் வீட்டு மாடியில அந்த பரன் இருக்கும் இல்லையா, அதுல வச்சுட்டு ஒரு நாள் அவசர வேலையில அவர் கல்கத்தாக்கு போறாரு. இந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு எப்பவுமே சுத்தமா வீட்டை நீட்டா ஆக்கணும்ன்ற இதுல வந்து பழைய பொருள் எல்லாம் தூக்கி போட்டு புதுசா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற போது மருமகளும் மாமியாருமா சேர்ந்து இந்த பானைகளை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி இதே இந்த பழைய பானை இருக்குன்னு சொல்றாங்க. இவர் கல்கட்டால இருக்கிறவரோட கடவுளை பாபா போயிட்டு நான் கொடுத்த பானையை போறதுரா ரோடுக்கு போடா அப்படின்னு சொன்னோன்னு இவர் அடிச்சு கட்டின்னு வராரு. வரதுக்குள்ள இந்த 2 பானை வாசலுக்கு வந்துருச்சு. அந்த 2 பானையும் தூக்கி உள்ள வச்சாரு. அந்த செயல்களையும் செய்ய வைக்கிறது, இப்போ அந்த மனைவியும் அவர் மருமகளால செய்ய வைக்கிற செயலும் பாபாதான். இவருக்கு சொல்லி இங்க வந்து அதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா, நான் கொடுத்து இவ்வளவு ஒரு விலை மதிக்க முடியாத இந்த உதிய வந்து நீ எவ்வளவு அலட்சியமா வச்ச, தூக்கி போடுற அளவுக்கு நீ வந்து வச்சிருக்காது, நீ அதை மதிக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஒரு செயலும் பாபா வந்து செஞ்சார். சொப்னத்துல போய் சொல்றதும், அவங்க வீட்டு மாடு காணோம் அது எங்கன்னு அதையும் காமிக்க வச்சு, அந்த ஸ்லாட்டருக்கு போறதுக்கு முன்னாடி காப்பாற்றப்பட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு பக்தனுக்கு இந்த பாபாவோட நெருங்கி வாழ்ந்த 54 பக்தர்களோட பக்தி முறைகள் பாத்தீங்கன்னா இந்த நவவிதா பக்தியிலேயே எல்லாமே வரும். நம்ம லக்ஷ்மி பாய் ஷிண்டே அவங்க வந்து தாசிய பக்தி, பாபா கிட்ட சேவை செஞ்சாங்க. சேவன் அது கூட ஒரு விதமான முறை. அந்த மாதிரி ஒரு சேவா பாவத்தோட செஞ்சது லட்சுமி. நம்ம ராதாகிருஷ்ணமாயி அம்மா சேவா எதுவுமே எதிர்பார்க்காம செய்யறதுதான் சேவை. இதை செஞ்சா அது கிடைக்கும் அப்படிங்கறது பார்த்தா அது கிடையாது. தாஸ்கனு மகாராஜ் வந்து பரப்பினார், பாபாவோட புகழ் பரப்பினார். ஆனா என்னைக்குமே அவர் மனசுல ஓரத்துல வந்து அவர் ஒரு பிராமணன், பாபா வந்து பிராமணன் கிடையாதுன்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல இருந்தது. அதுக்குதான் பாபாவால அவருக்கு வந்து தீட்சை கொடுக்க முடியல. மற்ற பக்தர்களை வந்து அவருக்கு நெருக்கமா எடுத்துன்னு போன மாதிரி கணும் கூப்பிட்டாரே தவிர, இந்த விஷயம் எப்ப தெரிய வந்தது, அவர் வந்து ஒரு பெரிய மகான் இஸ்லாம் பொறுக்கார் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது தாஸ்கனு அவரை போய் பார்க்கும்போது, நீ என்கிட்ட வராத உனக்கு நான் வந்து தியானமோ இது பிளெஸிங்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பாபா இருக்கிற காலத்துல பாபா பாதத்துல இருந்து வழிஞ்ச யமுனா கங்கா தீர்த்தத்தை வந்து நீ அவன் கால இருந்து என்ன எடுத்து கொடுக்கறது நீ யாரும் பார்க்க மாட்டாங்க நினைச்சது தலையில புரோட்சணம் பண்ண எனக்கு தெரியாதா அப்படின்றத மாதிரி பாபா சொல்றாரு. அதனால அவர் வந்து அவதாரமா கடவுளா, அவர் சாதாரண சத்குருவா, நான் திரும்ப அதுக்கே வரேன் அப்படின்னாக்கன்னா அவர் எல்லாமே கலந்த கலவை.
யார் எப்படி பாக்குறோமோ, சத்குருவா மட்டும் பார்த்தோம்னா ஞானத்தை கொடுப்பாரு. கடவுள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்கிட்ட நம்ம வந்து என்ன வேணாலும் பெறலாம், சத்குரு கிட்டயும் பெறலாம். பட் அந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ நான் வந்து அவரை என்ன பியாண்ட் எவ்ரி திங், அவருக்கு மீறினது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருக்கேன். இது மட்டும் சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாபா வந்து சில சில இடங்கள்ல சில போஸ்ல ஏன் உக்காந்தாரு, ஏன் இப்படி நின்னாரு, ஏன் அப்படி நின்னார் அப்படிலாம். துணி அப்படிங்கிற அந்த துணி முன்னாடி பாபா உட்கார்ந்த போது இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு போஸ்ல உட்காந்துருவாரு. ஏன்னா என்னன்னா பாபா எப்பவுமே அந்த துணி முன்னாடி தியானத்துல உட்காருவாரு. தியானத்துக்குன்னு ஒரு சில ஒரு போஸ் இருக்கும். இந்த மாதிரி உட்கார்ந்தாதான் அந்த தியான நிலைக்கு வந்து அவர் போக முடியும். ஏன்னா அக்னி பகவானுக்கு வந்து அவ்வளவு ஒரு சமர்ப்பண பாவத்தோட அவர் வந்து செஞ்சார். அக்னி பஞ்ச பூதங்கள்லயே பாத்தீங்கன்னா அக்னி ஒன்னத்துக்கு தான் ரொம்ப விசேஷமான ஒரு தத்துவம். என்னன்னா அதுல நம்ம என்ன கொடுக்கிறோமோ அந்த பொருள் முற்றிலும் அது மாறிடும். அதோட ஒரிஜினல் ஃபார்மே வந்து அது இழந்து அது வேற விதமா வரும். சோ பாபா என்ன பண்ணாருன்னா கட்டைய போட்டாரு, அது உதியா மாறிடுச்சு. அந்த உதிய வந்து வேற துணியில போட்டாரு, வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு இடத்துல பண்ண உடனே ரிட்டர்ன் வந்தது என்னன்னா உதிதான் வந்தது. தட் மீன்ஸ் அப்ப பாருங்க அந்த தத்துவம் மாற முடியாத ஒரு தத்துவத்தை தான் நமக்கு வந்து உதியா கொடுத்து இட்டுதான் சொல்றோம். இல்ல இதுதான். சோ இந்த மாதிரி உட்கார்ந்தாருன்னா இதுக்கு இப்ப நான் கொடுத்த ஒரு விளக்கம். தோனிக்கு முன்னாடி நெருப்புக்கு முன்னாடி தியானத்துல உட்கார்ந்தது ஒரு இது. ரெண்டாவது என்னன்னா அந்த துணி முன்னாடி உட்காந்துதான் மக்கள் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. காலையில 7:30 மணி 6:30 மணில இருந்து அவரை பாக்குறதுக்கு வந்தவங்க எல்லாம் நம்ம மாதிரிதான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன பிரச்சனை, அது எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை. சோ இத்தனை பேரோட பிரச்சனைகளும் சமர்ப்பண பாவத்தோட அந்த அக்னிக்கு வந்து அவர் சமர்ப்பம் பண்ணுவார். ரெண்டாவது அந்த துணிக்குள்ள அவரோட குரு இருக்காருங்கிற அந்த ஒரு தத்துவத்தை வந்து அவர் வெளிப்படுத்தி அந்த குரு அந்த நெருப்பு அதாவது அக்னி பகவான் மூலமா இந்த விஷயத்த வந்து தன்னோட குருக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கறதுதான் நான் வந்து கத்துட்டேன். இதுக்கு துணியில போடுறச்ச ஒரு சாதம் இப்ப பாத்தீங்கன்னா சகுன் மேருன்னு ஒருத்தர் இருந்தார் பாபா கிட்ட. பாபா என்ன பண்ணாரு அவருக்கு, நீ வந்து தினம் எனக்கு சாதம் கொண்டு வந்து கொடு, வடிச்ச சாதம். இந்த வடிச்ச சாதத்தை வந்து ஆகுத்தியா ஹவிஸ்ன்னு சொல்லுவோம், துணியில போடுறது. அதுக்கும் வந்து ஒரு ஆகாரம் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஆகாரம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாபா என்ன பண்ணாரு, அந்த சாதத்து மேலே நெய்யை போட்டு கொண்டு வா, ஏன்னா நெய் வந்து பரிசுத்தமானது, போட்டு கொண்டு வானா அதையும் போட்டு கொண்டு. இதுதான் பாபா 1918 இருக்கிற வரைக்கும் அவர் பேர் என்ன சகுன் மேரு பண்ணின விஷயம் இதுதான். இதுலயே பாத்தீங்கன்னா ஹவ்ய மகிமா அதே மாதிரி காவிய மகிமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த ஹவ்ய அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஹவிஸ்ல போட்டுட்டு பாபா என்ன பண்றாருன்னா என்ன நாடி வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து நீ அவங்க கோரிக்கைகளை வந்து அந்த யூனிவர்சல் இது இருக்கும்ல எபிடோம் ஆஃப் தி யூனிவர்ஸ் அங்க கொண்டு போய் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சு அவங்க கிட்ட இருந்து நீ அவங்களுக்கு பதில் கொடுத்து அவங்களுக்கு பிளஸ் பண்ணுன்னு சொல்லி ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து பாபா பல ஒரு தடவை சொல்றது என்னன்னா பித்ருக்காரியங்கள் வந்து விடாம பண்ணணும்ன்ற. நிறைய பேர் பித்ருக்காரியங்கள் பண்ண முடியாம இருக்காங்க, அதோட சிக்னிபிகன்ஸும் தெரியதில்ல, பண்றதும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டாவது வந்து என்ன சொல்றாங்க, கவ்ய வகுமுதி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர்ல பாபா என்ன பண்ணுவாருன்னா எந்தெந்த பித்ருக்களுக்கு வந்து அவங்களோட பிள்ளைங்களோ அவங்களோட வாரிசுங்களால அது போய் சேரலையோ அதை வந்து பாபா அவங்க பிஹாஃப்ல இங்க உட்கார்ந்து பண்ணி அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி வந்து கொடுத்தார். இதுதான் ரொம்ப நேரம் பாபா பாத்தீங்கன்னா அந்த துணியே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார், அந்த அக்னியை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பார். சோ இந்த அக்னிக்கு இவ்வளவு ஒரு தத்துவம் இருக்கிறது தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறது தான் ஊதி அப்படிங்கிற ஒரு ஔஷதம் மருந்து அதை வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. துவாரகாமாயி போஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பாபா வந்து துவாரகா அப்படிங்கிற இந்த மசூதிக்கு பேர் வந்து துவாரகா அப்படிங்கறத வச்சதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னா கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்துல என்ன சொல்றாருன்னா தர்ம அர்த்த காம மோட்சம் இதை நாடிதான் பக்தன் வரான். தர்மத்தை வந்து ரைச்சியஸ்னஸ் வந்து அதை கடைபிடிச்சு அவனுக்கு இருக்கிற சொத்து அர்த்தம் அப்படின்னா சொத்து, அந்த சொத்தை வந்து சத்விநியோகம் பண்ணிட்டு காமம்னா அந்த விதமான காமம் இல்ல டிசையர்லெஸ் ஸ்டேட் வந்துட்டு மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து கிருஷ்ண பகவான் வந்து வழங்கினார். இந்த துவாரகாமாயிலையும் பாபா அந்த கிருஷ்ணரோட ஒரு அம்சம் மீன்ஸ் அதே ஃபார்ம் தான், பட் ஒரு மனித ரூபத்துல இருக்காருங்கிறது
வார்த்தைகளால சொல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாபா தர்ம அர்த்த காம மோட்சத்தை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு வழங்குறதுக்கான விஷயத்த வந்து இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க பண்ணிருக்கிறாரு. அதுக்குதான் அந்த துவாரகாமாயி போஸ். ஏன்னா துவாரகாமாயிக்கு வந்தவங்க என்னோட துவாரகாமாயில காலடி எடுத்து வச்சவங்க அவங்களோட மனக்குறை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம், அதுக்கான அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் விஷயம் வந்து பாபா வந்து கிருஷ்ணர் அவதாரத்தோட டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இது இதுக்கும் நான் ஒரு ரீசனிங் சொல்றேன். போர் அடிக்கிறேன்னா ப்ளீஸ் சொல்லிடுங்க. ராமநவமி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டாடணும்ட்டு பக்தர்கள் ஆசைப்பட்டு அது ஊருஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்ப ராமநவமிக்கு வந்து ராமநவமி முடிகிற அடுத்த நாளே பாபா என்ன பண்றாரு, இன்னைக்கே கோபால் காலா அப்படின்னு கிருஷ்ணர் பண்டிகை பிறந்த பண்டிகை வந்து கொண்டாடி ஆகணும் அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு டவுட், எனக்கே டவுட். எனக்கு இது ஒரு புத்தி உண்டு. நோட்ல என்னோட சச்சரித்திரத்துல நிறைய கேள்விகள் எழுதிக்கிட்டே வந்துருவேன். இங்கெல்லாம் டவுட் அண்டர்லைன் பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் உள்ள வச்சு வச்சு எழுதுவேன். இதுக்கு எப்ப அப்ராப்ரியேட்டா ஒரு அதை புரிய வைக்கிற, எனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு இருக்காரு, பாபா அவரை சந்திக்க வைக்கிறாரோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு நான் எழுதிருந்தேன். சோ இந்த ராமலீலா முடிஞ்ச உடனே ஏன் கிருஷ்ண காலா அப்படி கோபால் காலா பண்டிகை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ராமரோட அவதாரத்துல வந்து வாலிய வெல்றதுக்கு வந்து முடியாது. ஏன்னா வாலிக்கு எதிர்க்க யார் வந்தாலும் அவருக்கு அவங்களோட பலமும் வந்துருங்கிறதுனால மறைந்து நின்றுதான் வாலிய வதம் பண்ணாரு ராமர். அந்த சாபம் அவருக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கா கிருஷ்ணரோட கடைசி இதுல வந்து அவர் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தவொடனே ஒரு ஹண்டர் கூட அவரை வந்து ஒரு டியர் நினைச்சிட்டு அவரை அந்த அம்பு விடுறாரு. அப்போ அந்த ராமரோட பிறந்த நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் பிறக்கிறது ஆறுது. துவாரகாவில வந்து கிருஷ்ணரோட ஜனனமும் ஆறுதுன்னா ராமர் காலத்துல இருந்து கிருஷ்ணர் காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தோட என்டையர் ஃபார்ம் வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து பாபா மறைமுகமா நமக்கு இதை சொல்றாரு. இல்லைன்னா கிருஷ்ணரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ராமநவமி முடிச்சுட்டு கிருஷ்ணா லீலா கிருஷ்ணாவோட பர்த்தை முடிச்சாதான் அந்த ஒரு எபிசோட் பூர்ணமாகும் அப்படிங்கிறதுக்கு தான், பக்தர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். ரெண்டுமே நான் தான், ராமரும் நான் தான். ஏன்னா பாபாவோட 108 நாமாவளியில பார்த்தா கிருஷ்ண ராம சிவ மாருத்யாதி ரூபாய நமக அப்படின்னு தான் வருது. சோ இத்தனை நாமங்களும் சேர்ந்து வருதுன்னா அவர் எல்லாமே எல்லாத்தோட ஒரு ஃபார்ம் தான் அவர். அதனால அவர் வந்து கண்டிப்பா கடவுள், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அந்த கடவுளை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கறது, நண்பரா ஏத்துக்கலாம், நாம வந்து அவரை வந்து நம்ம வீட்டு குடும்ப தலைவனா எடுத்துக்கலாம், இல்லாட்டி நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு குருவா எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவரால எந்த ஃபார்ம் வேணாலும் எடுக்கலாம். ஃபார்ம்லெஸ். முதல்ல எனக்கு ரீசெண்டா பாபா புரிய வச்சது என்னன்னா, என்ன வந்து நீ ஒரு விக்கிரகமாவோ ஒரு உருவம் வச்சு வழிபடாத, என்ன நீ ஒரு ஜோதி சொரூபமா. ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஜோதி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எனக்கு புரியல, தலைவலி வந்துருச்சு அந்த ஜோதி அவ்வளவு நேரம் பார்த்ததுல. அப்போ ஒரு சப்தம் வருது, ஓம் ஜோதி சொரூபாய நமக அப்படிங்கிற ஒரு சப்தம் வந்தது. அப்பதான் புரிஞ்சுட்டேன். சோ சுவாமி பாபா வந்து ஜோதியா தான் இருக்காரு. சோ எப்படி மனுஷனுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அறிவு வளரலைன்னா அவருக்கு இன்னும் அந்த பிசிக்கல் ஃபார்ம் ஒண்ணு பார்க்கணும். நிர்குணா சகுணா அப்படிங்கிறது 2 இருக்கு. அந்த புக்க அந்த அவரோட பிக்சரையோ அவருடைய போட்டோவோ இல்ல அவரோட ஐடல் விக்கிரகத்தை பார்த்தாதான் அவருக்கு பக்தி வருது. அது வழங்கினாதான் பூஜை முழுமையா நான் முடிச்சேங்கிற எண்ணம் வருதுங்கிறதுனாலதான் அவர் வந்து அந்த மாதிரி வழிமுறையை கொண்டு வந்தார். செகண்ட், இதையும் மீறி போறவங்க இதுல இருந்து ஒரு நெக்ஸ்ட் படி போயிட்டோம்னா, எனக்கு இதெல்லாம் வேணாம், சுவாமிய மனசுல நினைச்சாலே நான் நினைச்ச மாதிரிதான், கோயிலுக்கு போனாதான் பாபா கிடையாது, என் உள்ளேயே தெய்வம் உள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கிறது வந்து அடுத்தடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ நம்மள வந்து படிப்படியா வந்து வேற வேற ஸ்டேஜுக்கு மாத்திட்டு எடுத்துட்டு போற அந்த பாபாவை வந்து நம்ம யாரா வேணாலும் வணங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒரு போட்டோ இது வந்து ரொம்ப மிஸ்டேக்கன் ஒரு கான்செப்ட். இப்ப இதுல இங்க கீழே எழுதப்பட்டது கூட தப்பு. இது வந்து பாபாவோட மடியில வந்து மகள் சபத்தியோட புள்ள படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது போட்டிருக்கு. மகள் சாபத்தியோட புள்ள வந்து 1886லயே இறந்துட்டாருன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு 1887 மறுபடியும் பிறந்தார். ஆனா இந்த பையன் வந்து 10 வயசு பையன். இவன் பேர் ஃபிகா. இந்த பையன் தான் பாபா முதல்ல ஷிர்டியில அந்த 108 தீபங்கள் தண்ணி வச்சு ஏத்தினாங்கல்ல. அப்போ இந்த குழந்தைதான் ஓடி வந்து பாபாவுக்கு உதவி பண்ணுவான்.
அவங்க அம்மா, இவங்க வந்து ஒரு இஸ்லாமியர், அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, என்னத்துக்கு நம்ம இஸ்லாம் மதத்துல வந்து தீபம் ஏத்துறது வந்து வழக்கம் கிடையாது, நீ என்ன அவரை போய் அவருக்கு உதவி பண்ற அப்படிங்கிற போது இந்த பையன் சொல்றான், நான் அவர் எது சொன்னாலும் நான் செய்யறேன், நான் இங்கதான் இருப்பேன். அடியும் வாங்குவான் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மாவால தாங்க முடியாது, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இந்த குழந்தை இதுக்கப்புறம் இறந்து போயிடுவான். இறந்து போன போது அவங்க அம்மா வந்து அவனை கையில தூக்கின்னு வந்து பாபா கிட்ட காமிச்சு அவ்வளவு செல்லமா அவங்க கிட்ட வளர்ந்து மடியில படுத்து ஆசீர்வாதம் வாங்கினானே, இவன் செத்து போயிட்டான், நீ வந்து கடவுள் உன்னால் இவரை திருப்பி பழக்க வைக்க முடியும், பழக்க வை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப பாபா வந்து அவரை பார்த்துட்டு சொல்ற அந்த அம்மாவை, இந்த குழந்தை செத்து போய் இந்த ஆத்மா வேற இடத்துல திருப்பி பிறந்துருச்சு. அந்த பிறந்த இடத்துல வந்து அந்த குழந்தை ரொம்ப செழிப்பா வரப்போறான், ரொம்ப பெரிய ஞானியா வரப்போறான். அதை நீ தடுக்க விரும்புறியா? அதுவும் தவிர அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்துல அந்த குடும்பத்திலேயே ஒரே சந்தோஷமும் குதூகலமும் இருக்கு, அது நீ கெடுக்கணுமா? அந்த குழந்தைய கொண்டு வர்றது இல்லை, அந்த ஆத்மாவை திருப்பி கொண்டு போய் இப்போ அந்த ஹோல் ஃபேமிலி வந்து துக்கத்துல மூழ்கிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து ஒரு ஞானியா வருவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாயோட மனசு மாறி, என் பிள்ளை இனிமே எனக்கு வேண்டாம், உலகத்துக்கு பட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கறாங்க. அதுதான் இந்த குழந்தை. இது நிறைய பேர் வந்து பின்னாடி மஹல்சா பத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் மஹல்சா பத்தியோட புள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மஹல்சா பத்தியோட புள்ள கிடையாது. இது வந்து ஒரு அருமையான கதை. அப்பா வந்து சொன்னாரு, ஒரு மரத்துல வந்து தென்னை மரத்துல காட்சி கொடுத்தாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சிறுடிக்கு ஒரு தடவை போன போது ஒரு ஆட்டோக்காரன் ஜென்ரலா ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது எங்கேருந்தோ ஒரு ஆட்டோக்காரன் வந்து கோப்பர்காம் போயிருக்கியான்னு என்ன கேட்டாங்க. கோப்பர்காம் போனது இல்லை, கோப்பர்கால எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை, மிச்சதெல்லாம் இந்த பாபா வந்து தப்போ பூமி அதெல்லாம் போயிட்டேன், கோப்பர்காம் போல அப்படிங்கறது நான் சொன்ன போது, வாங்க அங்க வந்து டோண்டி பாபாவோட ஆசிரமம் இருக்கு, போகணும் அப்படின்னாரு. சரி நான் போறேன் அப்படின்னு அவரோட போனேன். அந்த கோயிலுக்குள்ள அது வந்து ரொம்ப பெரிய ஆசிரமம். அந்த உள்ள நுழையிற திடீர்னு ஒரு வசனமா நம்ம ரவி மாதிரி ஒருத்தர், இவரோட வயசானவர், வேக வேகமா என்னை நோக்கி வந்து எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது உங்களுக்காகன்னு கேட்கிறாரு. என்னடா அது, எனக்கு நான் நினைச்ச மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, யாரையோ நினைச்சு நம்மள நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு ஆட்டோக்காரன் சொல்லிதான் நான் வந்திருக்கீங்க, நான் ஆட்டோக்காரனோட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மெடிடேஷன் ஹால் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தியானம் பண்ணாரு, கூட்டின்னு போனாரு. ஒரு இந்த மாதிரி ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ள துவாரகாமாயி பாபாவோட போட்டோ இருந்தது. சரிங்களா? என்ன பண்ணாரு, நீங்க தியானம் பண்ணீங்களா, உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னாரு. தியானம் பண்ணுவேன், என் கூட இன்னொருத்தர் மதுரைக்கார ஒரு பையன் வந்திருந்தான், தம்பி. நான் தியானம் பண்ணுவேன்னு சொன்னேன், உட்காந்து அந்த போட்டோவை பார்த்து கண்ண மூடி தியானம் பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே என்ன அறியாம பயங்கி கீழே விழுந்துட்டேன். விழுந்தோடனே அவர் வந்து தண்ணி தெளிச்சாரு, எனக்கு விபூதி வச்சு விட்டாரு, ஏந்து உட்காந்து அப்புறம் அவர் என்ன கேட்டாரு, என்ன எதத்துக்கு நீங்க தியானம் பண்றச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற போது நான் சொன்னேன், இவரா இருந்தாரு ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகாமாயி பாபா உட்காந்து இவரா உள்ள உட்காந்துட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆமா, இவர் தான் உட்காந்துட்டு இருந்தாரு. இல்லையே, உள்ள வந்து ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டுட்டு, இதோ சார் மாதிரி, ஸ்ரீராம் சார் மாதிரி ஷர்ட் போட்டுட்டு பெரிய திலகம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, சப்பளம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படியா அப்படின்ட்டு அவர் ஒரு போட்டோ கொண்டு வந்து காமிச்சார். அந்த போட்டோ காமிச்சு, இவரை பாத்தீங்கன்னா நான் இவரை தான் நான் பார்த்தேன், இவர் தான் டோண்டி பாபா, இவர் தான் என்னோட தகப்பனார், இவர் தான் சொன்னாரு நீங்க வரீங்க அவரை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, அதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அதோட முடியல. நான் வந்து ரொம்ப டயர்டா ஏந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முந்தைய நாள் சாயங்காலம் தான் ஷிரடியில வந்து கோயில் பிரகாரம் எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு இந்த டொனேஷன் கவுண்டர் கிட்ட போச்சு. அங்க வந்து ஒரு இது இருக்கும், பாபா மேல சாத்தின வஸ்திரங்கள்லாம் வேணா நீங்க வாங்கலாம் அப்படிங்களா, அது மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு வெள்ளை கலர்ல வந்து கோல்டு ஓம் அப்படின்னு போட்ட ஒரு அருமையான ஒரு ஷால் இருந்தது. ரொம்ப ஆசையா இருந்தது எனக்கு அது வாங்கணும்னு. ஆனா நினைச்சேன், எல்லாத்து மேல, அதான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா பாபா ஆசையை குறைச்சிக்கிட்டே வராரு எல்லாத்து மேல. இது என்ன, இது சாத்தினாதான் பாபாவா, இந்த ஆசையெல்லாம் நான் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டு தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்க கோப்பர்காம் போனேன். என்ன வந்து என்ன பண்ணாரு, எங்க அப்பா வந்து எனக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட பர்சனல் அறை வந்து இது, இந்த ரூம் இருக்கு, இதை பூட்டு திறக்க சொல்றாரு, உங்களை உள்ள உட்காந்து வைக்க சொல்றாரு அப்படின்னு. இந்த தம்பியும் நான் கூப்பிட்டேன், நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான். அங்க உட்கார்ந்தவொடனே ஒரு பீரோவை திறந்து நான் நேற்றுக்கு எந்த ஷால்வு பார்த்தேன்னு அதை எனக்கு போட்டி விட்டாரு. நான் வந்து செம்ம ஷாக் ஆயிட்டேன்.
நான் நேத்திக்கு அதை பார்த்து ஆசைப்பட்டது உண்மைதான். ஆஹா நம்ம கிட்ட வந்து, ஆனா அது இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. பாபாக்கு கோடி நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கபோர்ட்ல இருந்தே வந்து இது இந்த சுவாமியோட போட்டோ. இது வந்து ஒரு லேமினேட் ஷீட். இது லேமினேட் போட்டோ. இந்த லேமினேட் வந்து எடுத்துட்டு இது வந்து ஒண்ணுதான் இருக்கு, இதையும் உங்களுக்கு கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இவரை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா இவர் கொஞ்சம் உக்கிரமா நரசிம்ம சுரூபமா இருக்கு. இவர் பேர் நான் நரசிம்ம சாயி தான் வச்சிருக்கேன். பட் இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவர்கிட்ட நம்ம பொய்யே சொல்ல முடியாது. நான் வீட்டுல பாத்துன்னு வரேன். நான் வீட்டுல என்ன பண்ணிருக்கேன்னா, இது வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு இதை காப்பீஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். யார் யார் வீட்டுக்கு இவர் போயிருக்காரோ அவங்கள எல்லாம் வந்து பிசினஸ்ல அடி வாங்கினவங்க, இல்ல வேற என்ன வீட்டுல வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதெல்லாம் சால்வ் ஆகி என்கிட்ட வந்து என்னமோ மேஜிக் இருக்கு அப்படின்னாங்க. அன்னைக்கே ஒரு மேஜிக் நடந்தது. ஒரே ஒரு போட்டோ தான் இருந்தது. அவர் என் கையில கொடுக்கும்போது என் பக்கத்துல ஒரு தம்பி நின்றுட்டு இருந்தாருல, அவருக்கு பாவம் ரொம்ப ஏக்கம். எனக்கே வருத்தம், ஐயோ நமக்கு கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லையேன்ட்டு அப்படியே கையில வச்சு அவரை பாக்குறேன். இதுல வந்து இன்னும் முழுமையா இந்த போட்டோ இல்லை. ஆக்சுவலா என்கிட்ட இருக்கிற போட்டோ நான் அப்புறம் குரூப்ல ஷேர் பண்றேன். அவரோட தாடியில இருக்கிற ஒரு முடி வந்து அசையுது. நம்ம அவரை தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது அசையுது. இந்த விரல் வந்து அது இப்படி போறது. எனக்கு வந்து என் கண்ணுலதான் கோளாறா நான் அப்படி பாக்குறேன்னா, அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து நம்ம தப்பு செய்யும் போது அங்க சரணாகதி அடையணும்னா அது வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது. நீ செஞ்சது தப்பு, எண்ணம் தப்பு, நீ சொன்னது தப்பு, நீ பேசுனது தப்பு, அந்த மாதிரிலாம் எனக்கு உணர்த்துறாரு அவர். சோ என்ன பண்ண, அந்த போட்டோவை பார்த்துட்டு இன்னொன்னு இருந்தா அவருக்கு கொடுக்கலாமே அந்த தம்பிக்குன்ற கையில இருந்து அப்படியே வழுக்கி போட்டோ கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே எடுத்து லேமினேட் ஷீட் தான் எடுத்து பாக்குற, அது 2 போட்டோவா வருது. 2 போட்டோவா வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இவருக்கும் அந்த போட்டோ கிடைக்கணுங்கிற பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பில்டர் அந்த போட்டோ கொடுத்ததுல இருந்து ரொம்ப சாதாரண லெவல்ல இருந்த பில்டர் இன்னைக்கு கடவுளோட அருளால், அவரோட அருளால வந்து மதுரையில ஒரு பெரிய பில்டரா, இப்ப சென்னைக்கும் வந்து பில்டிங் கட்டி கோயம்புத்தூருக்கும் வந்துட்டார். அவரோட பிசினஸ் வந்து பரவி இருக்கு. அதுதான் இவரை பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வந்து இவர் எப்படின்னா எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரின்னு சொல்லுவோம். எதுவா இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு ரைட்டோ ராங்கோ நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் அவ்வளவுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா நான் வந்து சச்சரித்திரத்திலேயே இந்த என்டையர் புத்தகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமியும் பாபா அந்த டேம்பே சுவாமிக்கும் பாபாக்கும் நடந்த அந்த கோகனட் கதை புண்டலிக்கரம். அப்போ தேங்காவா அவர்கிட்ட கொடுக்க வச்சதும் நான் தான், அதை சாப்பிட வச்சதும் நான் தான், இப்ப மறக்க வச்சதும் நான் தான் சொல்றேன். அந்த சாயி தேங்காய் மட்டுமே கிடையாது, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் மட்டுமே தான். தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.